சங்கரா
பிகிரிதான் இந்த காக்கா அடி 5 மாசமா பாக்குதடி அடி அக்கா இந்த காக்கா என்ன எப்படா தீரா
சாதி 1500 போது ரேட்டு 50 ரூபாய்க்கு வராது. நம்ம ஆட்சிக்கு போயிருக்கியா கேட்டு போயிடல. போல சரிங்க போல. வீடு வர போறானே. அதே ஊர்தான்டா. சகலம் பறந்துரும். அரசாங்கத்தில் வேலை செய்யும் தாஜ்மஹல் மட்டும் யாரை காணாம. வணக்கம் அடியம்மா வணக்கம் 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 வணக்கம். அப்பா அந்த ஊழியர் பாட்டி ஏடா யோதா கேடா ஏய் அட நீ ஏக்கடா ஈர்குடி மாதிரி இருக்குது ஐயா மேல பூரா சப்பியா போய் ஏடா கீழ பூரா சப்பியா மேல சரிடா சூத்து சுருங்கி போச்சு மாறு விரிஞ்சு போச்சு சரிடா தவளை என்ன தாங்க ஏ நாய் மட்டும் அடிக்குது நாய் வாங்க வந்து நாய் வாங்காதே இத இறங்கணும் ஃப்ரீ ஆயிடுச்சு அன்னைக்கு இருக்க கோசல போடா ஆராட்டா ஓஹோ ஆளு கடிங்க கேவே ஆளு கடியா முட்ட பாசே ஆராட்டா தாக்கற போடு பாய் அம்மா வணக்கம் பாப்பா வணக்கம் 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 அம்மா ஏண்டி ஓ அழகான பாப்பா ஆமா அம்மா பேசலாம் நல்லா போட்டா டாப்பாங்க 1.5 மணி வரைக்கும் அம்மா ஏண்டி இவ்வளோ அழகா இருக்கிறியே ஆமா இவ்வளோ அடக்க ஆச்சாரமா இருக்கிறியே பொம்பளை ஒரு ஆம்பளை கெடுத்துட்டு வந்து அவ எப்பேற்பட்ட பொண்ணு பாரு ஏம்பாப்பா ஓ ஏண்டி நீ பொம்பளையாடி நீ நான் பொம்பளை இல்ல குதிரை காட்டி அதே மனோ மாசம் 27 நாள் உன்னை கண்டு குதிரை காட்டியாரு அப்படி பயந்து ஓடிடும் அது ஓடுதோ இல்லையா எங்க அமிர்தம் ஓடுறோம் ஏண்டி எல்லாம் பாப்கார்ன் இருக்குது ஏண்டி அம்மா லட்சணமா எங்கனா ஒரு சைடுல பூ வச்சுன்னு சைடுல பூ வச்சுன்னு பேசன் ரப்பையா இல்ல டபரா டபரா இல்லடி பேசனு பாவடை கிட்ட பாரு உன்னை ஏன் நான் பார்த்து பொம்பளையான்னு கேட்டேன்னா ஏன்னா எல்லா பெண்களும் மங்களகரமா குளித்து விட்டு அழகா முகத்துல மஞ்சா பூசி நெஞ்சில அழகா குங்குமம் வைப்பாங்க ஏண்டி பாப்பா நீ என்ன கண்டாச்சி பாருங்க பாரு அந்த மாதிரி 4-3 ரோட்ல சிக்கல் பல்ப் இருக்கும் சிக்கல் லைட் ஏரியும் அந்த மாதிரி வச்சுக்கிட்டே பொட்டு வைக்கலாமா அந்த மாதிரி வைக்கலாமாடி பாப்பா இது அர்த்தம் இருக்கு பாப்பா ஓ இந்த பொட்டுக்கு அர்த்தங்குது இந்த பொட்டுக்கு அர்த்தம் இருக்குது எப்படி ஒரு கன்னி பெண்ணுக்கு கருமை இடுதல் ஒரு கன்னி பெண்ணுக்கு கருமை இடுதல் ஒரு மங்கைக்காய்க்கு மஞ்சள் குங்குமம் இடுதல் மஞ்சள் குங்குமம் இடுதல் ஒரு விதவிக்காய்க்கு விபூதி இடுதல் விபூதி இடுதல் ஆமா ஒரு கட்டிக்காய்த்தியானவ எம்மா ஆகமோ குங்குமம் வச்சிருமோ ஓஹோ அம்மா நாளைக்கு நீடித்து இருப்போம் நம்ம கட்டணும் ஆம்படியா ஆயில் கட்டி அந்த ஆம்படியானுக்கு ஆயில் கட்டி ஆமாடா ஐயா அந்த பொட்டை சின்னதா சுருக்கி வச்சாங்க பொட்டு சுருக்க கூடாது நம்ம எந்த அளவுக்கு பொட்டு சுருக்கி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு பாதியில சுருகின்னு போயிடுவோம் நம்ம கட்டணும் ஆம்படியா ஓ ஆயில் கட்டி சுருகின்னு போயிடுவோம்டா ஓ அப்ப பாதியில விட்டுட்டு போயிடுவோம் ஆமா அப்ப அது பாரு அப்ப இப்ப எந்த விலகத்துக்கு சொல்ல வரப்பா ஏன்னா ஆம்படியா செத்துட்டானா உன்னை விட்டுட்டு எங்க போடுவோம் ஓ உன்னை விட்டுட்டு போயிடுவோம் சுடுகாட்டு போயிடுவான் இப்போ நீ மட்டும் நீ அப்ப ஏன் கூடாது பண்ணி போய் பணமாரி ஏறி பாத்துக்கிறியா யாரு பணமர யாரு பண்ணி நான் பணமர போல நான் பண்ணி போல ஏன் அந்த மத்தத்துல எம்மாடர் ஆகும் எப்பா ஜேசிபியா விநாயகர் உட்கார வச்சிருங்க எது 11,000 12,000 கொடுத்து நீ பண்ண வேலையா கொடிதான் பாவடை காவ வைப்பா கேளுங்க பாபா இருச்சாய் நீ போவ பொண்டாட்டிக்கு பொட்டு பூ வாங்கி கொடுத்தா அதோட அருமை உனக்கு தெரியும் ஒரே நாள் தவிர நான் தான் பொட்டு பூ வாங்கி கொடுக்குறேன் இன்னைக்கு கூட வாங்கி கொடுத்துட்டா வந்து நாளைக்கு போய் வாங்கி கொடுத்துட்டா நாளைக்கு வருவேன் அப்ப டெய்லி நீ தான் பொட்டு பூ வாங்கி கொடுக்குற ஒரே நாள் தவிர இந்த நேரத்துல உன் பொண்டாட்டிக்கு அங்க ஏமா வாங்கி கொடுக்குறானோ மாதிரி ஒண்ணு யாரு இந்த மாதிரி ஒருத்தி ஒண்ணு சொல்ல கூட வந்தா
இந்த மாதிரி ஒன்று சொல்லக்கூடாது. என் பொண்டாட்டி மெத்து விட்டு உள்ள ரூம்ல தள்ளி பூட்டை போட்டு சாவி நான் வச்சுக்கிறேன். நாளைக்கு போய் சந்தனே என் பொண்டாட்டி வெளியே வரும். நாளைக்கு போய் அதை பூட்டு திறந்தவங்க பொண்டாட்டி வெளியே வரும். ஆமா பாத்துக்கங்க. அப்படின்னா இவன் பொண்டாட்டி யார்கிட்ட பேசும்போது பாத்துக்கலாம். தாளடிக்க பார்த்தா உன கூட்டாங்க பண்ணிக்கு பேன் பார்த்தேன் சேராங்க. லீவ் போட்டு வரல வீட்டுல ஒரு பொம்பளை நடத்தணும், நல்லா புரிஞ்சு நடக்கணும். இது எங்க கதை கசுமாலத்தை கொண்டாந்து விட்டோம் தும்ப என்ன இவன் ஈத்து முடிஞ்சு கேள்விப்பட்டேன். புள்ளகளை இது மருந்து வச்சுக்கிறாங்களே சொன்னாங்க. தாங்கள் சாகர ஏதோ புள்ளகளை இவரு புள்ளகளுக்கு மருந்து இவரு கொடுப்பாரு. பின்னாடி அங்க வேச கட்டி விட்டுக்கிறாரு பாரு, அவரு புள்ள கொடுப்பாரு. அப்படி இல்லம்மா, இப்போ அந்த அம்மா அருமையான ஒரு பாட்டு பாடினாங்க. ஆமா மாமா மாமா எப்படி என்ன விதத்துல நீ மாமான்னு கூப்பிடுற? இல்ல தம்பி, இந்த அம்மா அருமையா பாடினாங்க. என்ன பாட்டு அது? தேவகி மைந்தா அப்படி பாடினாங்க. ஆனா இந்த பொம்மைக்கு ஒரு பாட்டே பாடி வச்சிருக்காங்க. பத்தினி தெய்வ பெண்கள் கதையை கேளம்மா, இது பழைய காலத்து சரித்திரங்கள் நாளம்மா. பத்தினி தெய்வ அந்த பொம்மையில கெடுக்க வந்த கவிதை கழுதை பொம்பளை நீ கழுதை கெடுக்க வந்து அந்த மாதிரி பச்சை எழுத்தலாம். என்ன இதெல்லாம் சுருங்கி போய்க்குது. சூத்து துணி வச்சு பூஜா சத்தம் முட்டுக்கிறாங்க. ஏத்திரியா கண்டிப்பாப்பா. நான் உன்னை ஏன் பார்த்து பொம்பளைன்னு கேட்டேன்னா, ஏன்னா எல்லா தாய்க்குளமும் எல்லா பெண்களும் அழகா உள்பாவடை கட்டி தான் மேல சேலை கட்டி நான் பார்த்தேன். ஏ மனு, எவ்வளவு உலகத்துல எவ்வளவு தாய்க்குளம் எல்லாம் உள்பாவடை கட்டி போட ஓட்டுவாங்க. இது என்ன வேலை? இது பேர் தானே பையன் சராய். சராய்? ஆமா. ஏன் உள்பாவடை கட்டி போட கட்டினா? அது பெரிய கதைடா பையா. உள்பாவடை கட்டி என் போட கட்டினா பையன் அது பெரிய கதையாச்சுரா பையா. என் ஊரு மல்லப்பேட்டில இட்லி கடை வச்சுப்போம், ஹோட்டல் கடை. ஓஹோ ஆமா. இந்த ஒரு ஹோட்டல் கடை வச்சுட்டு பழக்கம். புள்ள குடிப்பியா புள்ள ஹோட்டல் கடை வச்சுட்டு பழக்கம். என் அண்ணன் மட்டும் பையன் இருக்காது. அம்மட்டு புள்ள 5 வயசு பையன். 5 வயசு பையன். அவன் கையால 1 ரூபாய் 2 ரூபாய் கொடுத்தா அன்னைக்கு வியாபாரம் ஓஹோன்னு ஓடும். இந்த மாதிரி ஹோட்டல் கடை வச்சிருந்தேன். அவன் வந்து வியாபாரம் பண்ணுவான். ஆமா. ஒரு நாள் பண்ணி நேரம் தெரியாம அடுப்பத்து வச்சிட்டேன். ஆனா முன்னாடி படுத்தா வெடிதாரம் நேரம் தெரியாம ஒரு 3 மணிக்கு ஏஞ்சி இட்லி போண்டா வர எல்லாம் சுட்டு வச்சிட்டேன். சுட்டு வச்சுட்டு ஒரு 5:30 மணிக்கு ரெடி ஆகி போச்சு. ஆமா. என் அண்ணன் பையன் வருவா பார்த்தா வரல. சரி ஒரு சத்தனை அப்படி போடுங்க. அப்படி படுத்தா அப்படியே தூக்கிட்டு அப்படி வந்து அண்ணன் பையன் அப்படி படுத்த மாதிரி அந்த நேரத்துல வந்து எந்த மூக்குற காத்து அப்படி உருண்டு பிறண்டு பெரியாமே படுத்துறாரா. அப்படியே பெரிய சாலை பெரிய சேலாட்டம் எல்லாம் அந்த நேரத்துல வந்து அப்பயே மூக்குற காத்து அந்த வேகத்துக்கு பாவாடை பொடியோட தூக்கி போய் தலைமையில போட்டு அப்படியே பாவாடை பொடியோட நம்ம மூக்குற காத்து மேல போட்டு எனக்கு தெரியாது. அந்த நேரத்துல வந்துக்கிறா என் அண்ணன் மட்டும் பையன். உங்க அண்ணன் மட்டும் பையன் என்னடா அத்தப்படி கடையில தட்டி எழுப்பில வந்து தட்டியாச்சு எழுப்பிருக்கணும். எழுப்பில இல்ல பாவாடையாச்சும் போய் திருக்கணும். எதுவுமே பண்ணல. அவன் என்ன பண்ணா 8 நம்பர் காசு தட்டியும் என் தலைமோட்ல வச்சுட்டு 2வது தெருல 10 பசங்க குண்டு விளாடுறானுவ. ஓஹோ. அங்க ஓடி போய் மச்சான் எங்க அத்தை வீட்டுல எத்தனால ஹோட்டல் கடை வச்சிருந்தாங்க. எங்க அத்தை ஹோட்டல்ல இட்லி கடை வியாபாரம் பண்ணிச்சு. எங்க அத்தை வீட்டுல வீடியோ படம் ஓடுறான். இன்னைக்கு வீடியோ படம் எங்க அத்தை வீட்டுல ஓடுதான். போனாலும் பாரு 10 பசங்க குடுக்குன்னு ஓடி வந்தானு. கும்பலா ஓடி வந்தானு. நடுவேல ஒரு பையன் கேக்குறான் ஏன் அத்தை வீட்டுல வீடியோ படம் ஓடுது என்ன படம்டா? இன்னைக்கு என்ன படம் தான் ஓடுது உங்க அத்தை வீட்டுல அப்படின்னு கேட்டான். அது எங்க அண்ணன் பையன்
குறிப்பா சொல்றான் எப்படி எங்க அத்தை வீட்டுல பாவாடைக்குள்ள பயங்கர சண்டை. இன்னைக்கு பாவாடைக்குள்ள பயங்கர சண்டை அப்படி சொல்லிட்டு படம் பேரு இந்த 10 பசங்க வந்துச்சியா வந்து சுத்தி உட்காந்து உத்து பாக்குதுங்க. உட்காந்து உத்து பாக்குதுங்க. ஒண்ணு கூட எழுப்பல, ஒண்ணு கூட தட்டி எழுப்பல. அந்த காலத்துல எங்க எழுப்பு அதுங்களா? அதானே எழுப்பாது அதுங்களா? அந்த நேரத்துல ஒரு குட்டி வந்து கடிச்சிட்டு ஒரு ஈவோட நறுக்குன்னு கொட்டிச்சு பாரு. ஏத்தி பார்த்தா பொடியுங்கண்ணா பாவாடைங்கண்ணா தலைமோட கிடக்குது. அன்னைக்கு யோசனை பண்ண, அன்னைக்கே யோசனை பாவாடை கட்டி புடவை கட்டினா இந்த நிலைமை ஆகுது. இந்த பாவாடை கட்டி புடவை கட்டினது தானே இந்த மூக்குற காத்துல மேல ஓடி போச்சு. இந்த மாதிரி சராய் போட்டுக்கிட்டா, இந்த மாதிரி கந்து நல்லா இந்த மாதிரி சராய் போட்டுக்கிட்டா போட்டா தானா புயல வந்தா கூட அசைக்க முடியாது. இதுக்கு மேல ஆசைப்பட. ஆனா நீ இது போட்டது ரைட்டு. இந்த சராய் போட்டது தப்பு கிடையாது. ஆனா மூத்திரம் வந்தா எப்படி இருக்கும்? ஒண்ணுக்கு வந்தா எப்படி இருக்கும்? அடுத்த வாட்டி வரும்போது போன் நம்பர் கொடுத்துட்டு போ. நான் போன் பண்ணி கூப்பிடுறேன். நான் மூத்திரம் விடுறேன். இருந்து பாத்துட்டு போல என் மூத்திரத்தை குடிச்சிட்டு போ. பாவாடை கட்டி போட்டோ கட்டி பாபா குடிச்சு வாடகை நிறையா நான் அமிர்த சொல்றா. ஏமா அதான் விளக்கம். ஏமா என் கதை ஊருக்கு இது அது என்னதுக்கு கேக்குறேன். விஜயபுனூர்ல இருந்து ஐயா பட்டுட்டாரு. நான் போயிட்டேன். படுக்க வேண்டியதான். ஆமா ஏமா அது பீடுபடுத்த வேண்டாம். சபையை பார்த்தலையா? லட்சுமி கடாஜி சபை. எதனால் கூடப்பட்ட சபை? அதோட விநாயகர் பெருமாள் திருவிழா பண்ணிட்டு மாதா பிதா குரு அதோ தெய்வம் அவருடைய பார்த்திருக்கும். இன்னும் கலைமாமணி விருது பெற்ற சேகரையா பார்த்திருக்கும். கிருஷ்ணயா பார்த்திருக்கும். இப்படி குழுவினருக்கும் இன்னும் ஒழுக்கும் மனோவுக்கு சேர்த்து ஏன் கூட போய் அவனை சேர்க்காதேம்மா. உன் கூட சேர்த்து வணங்க. நான் ராஜா விட்டு கண்டுக்குட்டி, நான் தொம்ம முட்டு பண்ணிக்கிட்டி. நான் பச்சை பில்லு தான் தின்னுவேன். அப்ப நான் பச்சை பீ தின்றவாளன்ற வயிற்ற பார்த்தாலே தெரியாதா? யாரு பச்சை பீ தின்றான்னு நாளை 12 மணிக்கு பார்த்தா தெரியும். காலையே படுறான். கலந்தது வச்சுக்கிறாங்களே பீ அப்புறம் ஆட்டணி மாட்டல பிஸ்கட் இவனுக்கு கொடுக்காதுங்க ஐயா. ஓரமா பிடிக்கிறான் கூட்டு பையன். சொல்லி வாங்கயா. ஐயோ ஐயோ அம்மா ஒரு விளக்க விரும்ப சொல்லு. சரி பாப்பா அப்படி அவருடைய பார்த்திருக்கும். இந்த சிறுவன் ஒரு கோடி ஒரு வணக்கம். என்னுடைய விளக்கம் ஓடு பழுக்கம் சொல்றேன். பாப்பா யாருன்னா ஏண்டி இந்த வடமதுராபுரி ஆண்டு வரக்கூடிய மொட்டை கம்மியா தண்ணி தூட்டாம
ஏண்டி உக்கிரவள்ளி உக்கிரவள்ளி இந்த வடமதுராபுரி ஆண்டரக்கூடிய ஆண்டரக்கூடிய உக்கிரஜேரன் மனைவி உக்கிரஜன் மனைவி இளரவாய்க்கு துறவி ஏகவாய்க்கு துணை என்னுடைய பெயரோ உக்கிரவள்ளி 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 ஏய் உக்கிரவள்ளி உந்த வெத்தலை வெளிக்குனா வேணும் ஓ நாங்கெல்லாம் ஓர வச்சுக்கலாம் ஓரத்துவா ஏண்டி எங்க நாட்டில் எந்த குறைபாடும் கிடையாது எந்த ஊரும் இல்லையா எந்த குறையும் கிடையாது ஏன்னா வயசு வண்டியா ஏண்டி ஐயோ ஐயோ ஆளை பார்த்து நல்லா உத்து பார்த்து பேசுறீ பாப்பா ஏம்மா வயசுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டியா கேக்குறேம்மா நான் என்னன்றேன் சபைக்கு அழகான ஒரு பெண் வந்தா கீழே மேலே நல்லா உத்து பார்த்து நீ பேசணும் யார் வந்துக்கிறா எப்படி வந்துக்கிறா ஆமா ஆமா தோங்குதேம்மா தாலி தாலி தோங்குதேம்மா கண்டாலே அவன் கட்டுறது ஏன் 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 நான் தாலி கட்ட 3 நாளே அவுத்து புட்டி போட்டு வந்தேன் ஏண்டி நானா குடிகாரனாகட்டும் கூச்சக்காரனாகட்டும் கள்ளப்புறம் கூட இருக்கட்டும் அவனை கட்டி எம்மா கட்ட எம்மா வெயிட்டா இருக்கு எம்மா நல்லா சொம்புறாங்க ஓ இந்த தாலி ரொம்ப ரொம்ப சமையா இருக்கு அதான் அவுத்து போட்டில வச்சுட்டேன் அடி கந்தல ஏண்டி தெரியுமா தாலி அடிக்கிறாரு அந்த பக்கம் ஓஹோ சரியான தாலி அடிச்ச பையன் உனக்கு கஷ்டமா இருக்குதா ஐயா தாலி வேணுமா அதுக்கு வந்து டைம் இருக்கு கஷ்டப்பட்டு தான் ஆகணும் எங்க நாட்டுல எந்த குறைபாடு இல்லைன்னா ஏன்னா நாட்டுக்கு ஒரு பேரரசராக இருந்து விட்டா ஏன்னா ஒரு ஊருக்கு ஒரு தலைவரோ ஒரு கவுன்சிலரோ நாட்டுக்கு ஒரு பேரரசராக இருந்து விட்டால் நட்டு வைக்க வேண்டும் ஒன்று வெட்டி வைக்க வேண்டும் ஒன்று கட்டி வைக்க வேண்டும் ஏன்னா கட்டி வைக்கணும்னா ஒரு கோவில சாவடியா கட்டி வைக்க வேண்டும் கட்டி வைக்க வேண்டும் பக்கத்துல ஒரு ஏரியா குடும்பம் வெட்டி வைக்கணும் வெட்டி வைக்க வேண்டும் அது ஏரிக்கு கரை மேல ஒரு அரசகுணோ வேப்ப மரமோ நட்டு வைக்க வேண்டும் அப்பதான் ஊரு ஜெயிக்க வேண்டும் அப்பதான் ஒரு நாட்டுக்கு எந்த குறைபாடும் இல்லாமல் அல்டா செய்து வந்தார் எங்க வீட்டுக்காரன் ஏன்னா செங்கோலாட்சி ஓஹோ ஆமாண்டி செங்கோலா செங்கோலா ஐயோ செங்கோலாட்சி நீதி நெறி தவறா மன்னர் உங்க வீடுகார சொன்ன வாக்கு தவற மாட்டார் கண்டிப்பா சொன்ன வாக்கு தவற மாட்டாரு ஆமாண்டி அந்த நேரத்துல வீடுகார நாட்டுக்கு பேரரசு பண்ணதானே கண்டிப்பா நேற்று ஆன ஊர்ல ஒரு கேள்வி போய் கட்டுற ஏன் ஏண்டி நாங்க போன வருஷத்துல கொடுத்து வச்சோம் வச்சிரு நாங்க எப்ப வரமோ அரசாங்கத்துக்கு அப்ப கொடுக்கணும் நான் இருக்குமா வச்சிரு அப்படி எப்படியாப்பட்ட மன்னர் தெரியுமா சொல்ற மாதிரியா தவறா மன்னர் உங்க வீட்டுக்காரு எந்த குறைபாடும் இல்லாமல் அழகாக ஆட்சி புரிந்து வந்தார் ஆனால் ஏண்டி அப்படி ஆட்சி புரிந்தாலும் எங்களுக்கு அழகான 3 பிள்ளைகள் உண்டு கல்யாணம் பண்ணி பிள்ளைய கட்டியா வீட்டுக்காரு பேர் சொல்லிட்டான் எங்க நாட்டுல இருவரும் சந்தோஷமா இருந்து அழகான 3 பிள்ளையை பெற்றெடுத்து என்ன புள்ள கடைஞ்செடுத்த மாதிரி ஒரே ஒரு ஆண் சிங்கம் ஆமாண்டி அவருடைய பெயரோ கம்சபூபதி அப்படி அழகான ஒரு ஆண் பிள்ளை இருந்தாலும் 2 பெண் பிள்ளைகளை பெற்று எடுத்தேன் ரெண்டு பொட்ட புள்ள 2 இருக்குது ஆமாண்டி அவருடைய பெயரோ தேவகி ரோகிணி 2 பொட்ட புள்ள பேர் தேவகி ரோகிணி பையன் பேர கம்சன் ஆமாண்டி ஆனா என்னுடைய மகள் இருவரும் மங்கை பருவம் ஆகி ஆமாண்டி வயதுக்கு வந்து சில காலமா அரண்மனையே இருக்காங்க பள்ளிக்கூடம் போச்சா ஐயோ
படிப்பு கல்வி சாலைக்கு சென்று எந்த குறைபாடும் இல்லாமல் அரசாங்கத்திலேயே இருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு பெருத்த விஜயமாக இதாண்டி பாப்பா. வயசு வந்து ரொம்ப நாள் கிடைக்குது. ரொம்ப நாளா கேக்குறாங்க. வீட்டு வெளியே அனுப்புறது இல்ல. ரெண்டு பொண்ணு வளர்ந்துருக்குது, ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்குது. அப்படியே நான் பெருத்த போறேன் உனக்கு. பெருத்த குறை ஏன்னு கேட்டா என்னுடைய மகனுக்கு நண்பர் கம்சபூபதி. ஆமா. அவன் செய்வதோ கொடுங்கோலாட்சி. கொடுங்கோலாட்சா? கொடுங்கோலாட்சி. ஏன் என்ன பண்றான்? கம்சனை கண்டால் இந்த கல்லு குத்தாடுமா. எப்பா அப்படியே ஆமா. நம்ம என் தங்கச்சி வயசு வந்து வயசு வைக்க வந்தாரு அவரு. எல்லாரும் விட வயசு அதிகமா வச்சாரு. அவரு 1 பவுன் வச்சாரு. மீதி பேரு பூரா எல்லாம் 100 ரூபாய் 1000 ரூபாய் 500 ரூபாய் வச்சாரு. அவர் 1 பவுன் வச்சாரு. சின்ன மேலே உட்கார்ந்து இருந்தாரு. ஏங்க எல்லாம் வச்சவங்க சாப்பிட்டு போட்டாங்க, நீங்க ஏங்க போகலையான்னு கேட்டேன். எல்லாரும் எவ்வளவு வச்சாங்கன்னு கேட்டாரு. எல்லாம் 100 ரூபாய் 50 ரூபாய் 1000 ரூபாய் வச்சாங்க. நான் எல்லாரும் விட 1 பவுன் வச்சிருக்கிறேன். அதுக்கு என்னன்னு கேட்டேன். இருந்து கழிச்சுட்டு தான் போவோம் தங்கச்சிக்கிட்டாரு. தங்கச்சி யாரு? என்ன பண்றத தொலைச்சுதான் அனுப்புனா. இந்த மாதிரி 999 பெண்களை கற்பழித்தவன் அந்த கம்சன். 876 பொண்ணு நான். அப்படியே 2 குறையுது, 3 குறையுது இன்னும். ஏன்னா அடிப்பதோ அவனுடைய வேலை என்ன வேலை தெரியுமா? என் மகனுக்கு வேலை அடிப்பதோ கொள்ளை. கடிப்பா. ஆமா. அடிப்பதோ கொள்ளை. கொள்ளை. குடிப்பதோ கல்லை. கல்லை. கெடுப்பதோ பெண்களுடைய கற்பை. இது வரைக்கும் 999 பெண்கள் கற்பை சூறாடி இருக்கின்றார். ஆனா மலாட சூறாருமே ஆகிக்கிறோமாவா? எங்க நாட்டுல நாங்க 3 பேர் மட்டும்தான் தப்பிச்சிருக்கிறோம். என்னுடைய 2 மகள், நான் ஒருத்திதான். பையன் சட்டி விட்டு போயிட்டானா? எங்க குடுத்துட்டு வா. அப்படி குளிக்கு போய்க்கிறான். 3 பேர் தான் விட்டு வந்தான். போங்க. அப்படி தினந்தோறும் எந்த பொன் வயதுக்கு வந்தாலும் சரிதாரன் அவருடைய கற்பை மக்கா மறாதனாலே என்னுடைய மகன் கம்சபூபதி அந்த கற்பை சூறாடி விடுவார். அப்படியா? தினந்தோறும் விட்டு போயிடுவான். அவன் வருவாப்பா. அவனுக்கு என்ன வேலை? நான் உன்னை காப்பாத்துறேன். உன் பேச்சு நான் கண்டிப்பாப்பா. அதெல்லாம் போக மாட்டேங்க. கண்டிப்பாப்பா. அவனுக்கு தினந்தோறும் என்ன வேலை? என்ன வேலை? அடிப்பதோ கொள்ளை, குடிப்பதோ கல்லு சாராயம், குடிப்பதோ கல்லு சாராயம், எடுப்பதோ பெண்களுடைய கற்பை. ஆனால் கம்சனை கண்டால் அந்த எறைத்தோட போட்டான்தான் போயிடு. என்ன வரமாட்டேன் மாவன். கம்சனை கண்டால் கல்லு குத்தாடுமா. கல்லு கூட குத்தாடு. கல்லு குத்தாடுமா. அதான் செங்கல் குத்தாடு. அப்படியாப்பட்ட மகன் எதிர்த்தால் என்னுடைய 2 மகளை கேட்பதற்கு பயந்து நடுங்கி யாரும் வரமாட்டாங்க. பெண்காக ஆமாண்டி. கம்சி இருந்தா என்ன பண்றோம் சொல்லிட்டு கேட்கறது இல்ல. அதனால என்னுடைய வீட்டுக்காரும் நானும் பெருத்த விஜயத்தோடு விஷத்தோட இருக்கீங்க. என்ன பொண்ணு கேட்கலான்னு பார்த்தா இவன் மவனை நினைச்சா அந்த தெரு கூட வர மாட்டான். யாரும் வரமாட்டாங்க. ஐயா அது கேட்காதவே கேள்வியா போச்சு. இந்த விஷத்தால ஆமாண்டி பாப்பா. ஏன்னா எங்க வீட்டுக்கார் இந்த விஷனம் தான் உங்க வீட்டுக்காரு. வேலைக்கார மந்திரி என்ன பண்றாரு? காலையில வேஸ்ட் கலைக்கிறாரு. வேஸ்ட் கேட்டியம்மா ஆகிய சோத்த காணா ஏண்டி பாப்பா அந்த விக்கிரத்துல பாப்பா எங்களுக்கு பெருத்த விதமா இருந்தாலும் எங்க வீட்டுக்காருக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு பார்த்தா நம்ம சட்டில 85 சைஸ் பாப்பா. ஏன்னா நானும் அவரு விஜயத்தோட தான் இருக்கிறோம். வேலைக்காரியை விட்டு சாதத்தை செய்யலாம்னா இட்லி செய்யலாம்னா ஒரு நாளைக்கு அந்த விஜயத்துல 50 இட்லிக்கு மேல சாப்பிட மாட்டோம். காலை டிபன் வீட்டுக்காரியா கேட்கறதானே? ஏன்னா இன்னும் ஒரு 2 இட்லி 1 இட்லி சாப்பிடுது. சரி சாப்பிடுன்னு சொன்னா பெருத்த வைக்கணும். நம்ம மகளை யாரும் கேட்க மாட்டாங்க. இட்லி தின்னு நான் விஷத்துல இருக்கிறேன். ஒரு நாளைக்கு கம்மியா 50 டீ தான் குடிப்பாரு. 50 டீ. ஆனா 50 டீ குடிச்சிட்டு விதத்துல இருந்தா அந்த உடம்பு எதுக்குமே வசனம் வரக்கூடாதுன்னா என்கிட்ட பன்னீர் இருக்குது. பன்னீர் தெளிச்சு விட வேண்டியதுதான். தெரிஞ்சுருவாரு. மதியான சாப்பாடு அழகா அது நம்ம கட்டக்கால் நாடிக்குது பாரு.
பன்னிக்கறியா? பன்னிக்கறி மட்டும் தான் விரும்பி கொஞ்சமா சாப்பிடுவாரு. அது ஒரு 5 கிலோ. பன்னிக்கறி சாப்பிட்டா 4 நாளா பேண்ட் உருண்டு போனாரு. அப்படி இருந்தாலும் எந்த குறைபாடும் கிடையாமல் அரங்கர் செய்தி வந்து எங்களுடைய மக்களோட 3 பிள்ளை எந்த குறைபாடுலாம் இருக்கின்றோம். வீடு என்ன மஞ்சக்காமலையா? ஏண்டி அவரை விட சேர்த்து மாத்தி சொல்லி ஏதோ குடும்பத்தை நடத்த வேண்டியதான். அதனால என்னுடைய வீட்டுக்காரர் இருந்தா உன் வீடு வேற கவுர் எட்டு போறாரு. எங்க போறாரு தெரியுமா? ஏண்டி பாப்பா கையில பாரு கவுர் எட்டு போறாரு. ஐயோ காலில் தானே முதிர்ந்து ஆட்டு போட்டோம். அப்படி அரசாங்கத்தில் இருந்தா என்ன அரசாங்கத்து மகாராணி வந்துக்கிறாங்க அப்படின்னு சிம்மாசனம் கொடுப்போம். ஐயா மகாபிரபு, ஐயா மகாராஜா, உங்கள் மனைவி உக்கரவள்ளி ராணியம்மா வந்திருக்காங்க. உக்கார போங்க, உக்கார போங்க. என்னங்க வாசனை அடிக்குது? அடியில் விளையாட வச்சுக்கூடாது. அப்பப்ப கூப்பிடும்போது வரல. அப்புறம் நான் மச்சான் சரியில்லை, ஏன்னா தாக்கா இருக்கீங்க. ஏன்டா நீ நாளைக்கு போற வயசு தொடர்ந்து காலைல பேச ஞாபகம் மாமா எனக்கு. ஏமா உங்க வீட்டுக்கார வந்துட்டாருமா? ஏண்டி பாப்பா உங்க வீட்டுக்கார மூஞ்சி பாத்தியா? வீட்டுக்கார பாத்தியா? பார்த்த நெல்ல அந்த ஆல மரத்த புளிய மரத்த ஆண்ட வாங்க இருக்குமே. அப்ப இல்ல நீ ஏஞ்சிருக்காத முட்டி வழி ஏண்டி பாப்பா எங்க வீட்டுக்கார எப்படி பாத்தியா? எப்படிங்கிறார்? மீசி வச்சுக்கிறார். அப்புறம் மண்டைக்கு மேல யாரும் வச்சிருப்பாங்க. பகரம் போடி பகரம் போ. ஓஹோ மன்னவா வணக்கம் வணக்கம் வணக்கம். மன்னா உன் திருமலரடி ஆனந்தம் பத்தனமே. முன்னாள் பாத்தியா விநாயகப் பெருமான் முதல் கடவுள் உந்திக் கடவுள் வழக்கடவுள் உனக்கு ஆசீர்வாதம். சுத்தமேடிய பாக்கியம் சுவாமி. ஆகட்டும் இது எனக்கு ஒன்று கேட்கலாமா? சந்தானகரமாக தாடிய செஞ்சியாகி சினத்திலே மகிடத்தை சுட்டு கரத்திலே செங்கோலம் தாங்கி நீதி வழுவாமல் ஆட்சியில வந்திருக்கின்றோம். செங்கோலாட்சி செய்து கொண்டு இருக்கின்றோம். என்ன கேட்க போகிறாய்? மன்னவா அப்படியா? கேட்கலாமா?
அரசாங்கத்துக்கு மறுபடி உத்தரவு. என்ன சமாச்சாரம்? அதானே ஒரு பொண்டாட்டி ஒரு ஆம்பளை அந்த நேரத்துக்கு எது கூப்பிடுவாங்க? அரசாங்கத்துல என்ன வேலை? என்ன நடக்கணும்? எதுக்காக கூப்பிடணும்? ஆனா ஆட்சியில் எந்த தவறு அல்ல, எந்த குறையுமே கிடையாது. நல்ல முறையில் நடந்தேறி வருகின்றது. அப்படி இருந்தாலும் 3 குழந்தைகள் நமக்கு. ஆமாங்க. தேவகி ரோகிணி, தேவகி ரோகிணி. 2 பெண்களும் எவ்வளவு அழகான பெண், அழகான பெண்கள். ஊர்ல நல்ல பேரு. பெண்ணா அருமையான பெண். பெண்கள் புனித தலைய நிமிடாத நடந்து போகும். அப்பேற்பட்ட குடும்பத்துல என்ன மகாராஜா, ஏங்க மகாராஜா, ஓ உங்க பெரிய பொண்ணுக்கு பாதசடி புடிங்கி போடுங்க. பெரிய பொண்ணு பாதசடி புடிங்கி போடுங்க. பாதசடியா? பாதசடி பிடிச்சா என்னங்கிற பொண்ணு ஏண்டாக்கு நீ ஏன் கட்டு விட்டு நம்பர் வாங்கி கொடுத்துட்டியா? அந்த மாதிரி பண்றீங்க. அப்படியே இல்ல, சக்கரவர்த்தி நாடகத்தை வச்சு அந்த சடியை ஓட்டக்கூடிய திறமை உண்டு. மகாராஜா, சக்கரவர்த்தி நாடகத்தை வச்சு அந்த பாதசடியை ஓட்டக்கூடிய திறமை ஏகிட்ட உண்டு. என்னாட்டம் உட்காந்து இருக்காத. ஏங்க மகாராஜா, உங்க நினைவு நாளைக்கே நீங்க ஒரு நாடகம் வைக்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் மகன் பெயரை சொல்லும் போது மகன் ஆட்சியை கொடுக்கலாம், மகனத்தை அவனுக்கு கூட்டலாம் என்று நினைத்தால் மக்களுக்கு என்ன கிடைக்கும்? நாட்டு மக்களுக்கு என்ன எதி வந்து நேருமோ, எல்லா கொடுமைகள் செய்வானோ. உண்மை. உன்னுடைய மகன் கம்சன் என்றால் பயந்து பயந்து பயந்து. அதோடு மட்டுமல்ல, மகனுடைய கொடூரமான ஆட்சி ஒரு பெண் கேட்கவே வரல. மகன் வந்து அப்படியே கேட்காத பணக்கார பொண்ணுக்காக என்ன அவனுக்கு கட்டி வச்சிருது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? நீ ஏன் முருகவா மகனுக்கு போய் மகளை கட்டுறாங்க வகையில நாயம். சும்மா அந்த மாதிரி முருக கூட சொன்னாங்கன்னா கம்முன்னு வேலை பண்ண வேண்டியது. அப்ப முருகுதுன்னா அப்ப என்னடா? ஆனா போற பண்ணிதான் மனோ, ஏன்னா வயதுக்கு வந்து சில காலமா தனிமையில இருக்கின்றாங்க. ஆமா, ஏன்னா வயது வந்தா அவர் கட்டி கொடுக்க வேண்டிய நல்ல செய்தார். கண்டிப்பா பனகரமுட்ல ஒரு பொண்ணு இருந்தா கேட்காதே கீழே போச்சான். கேட்டா கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோ, கேட்டா கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோ, அப்படியே போச்சு காலம். அந்த மாதிரி நம்ம தகுதி கேட்டா கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோ. இப்ப உன் பையனால 2 பொண்ணு வாழ்க்கை. பெண்ணுக்கு அரசாங்கத்துக்கு போனா கண் போகுமோ, கால் போகுமோ, மூக்கு போகுமோ, கண்டு என்ன சித்திரவதை செய்வானோ. மகாராஜா சரியான வண்டி சொர்க்கரத்துக்கு அனுப்பிடுவோம். சரி என்ன பண்ணப்ப? ஆனால் வந்து முடிய கொடுக்கலான்னு பார்த்தா இருக்கக்கூடிய மாணாக்கள் எப்படி வரமளிப்பா, எப்படி ஏழை எளியருக்கு முடி கொடுங்க. ஆமாண்டா. அப்படி இருந்தாலும் இருக்கட்டும். ஆனா மகன் இன்னைக்கு அழிச்சு ஏதாவது ஒரு தேத்த பார்த்து சொல்லலாம் என்றா மனு மகாராஜா பிள்ளைங்க கொடுக்குறான்னு பாக்குறேன். கொடுத்தா என்ன அவங்க ஏதாவது பாக்குறேன். அது வேறவா உள்ள மேல நம்பிக்கையும் ஒரு தொல்லையும் வராது. அப்படியா? ஆமாமா. சரி, மகன் வச்சிருப்பா. அப்பா அம்மா 2 பேரும் இருக்கிற வயசு உனக்கு வயசு அதிகமாயிடுச்சு. நான் இங்க வச்சிருப்பேன். அதான் புள்ளி தடுப்போ கம்ச தடுப்போ வர தண்ணி பொண்ணு வரேன்.